சார். வாயா டிஎஸ்பி, என்ன இந்த நேரத்தில்? சார், நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றதா தகவல் வந்திருக்குங்கய்யா. யோ, என்னையா சொல்ற இவன்? இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறான். அதானே எஸ்ஏ இருந்த உன்னை படிப்படியா டிஎஸ்பி ஆக்குனதுக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கா வந்த? ஐயா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுற விஷயம். நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா. பண்ண முடியாத உன்னால? சரி சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சார். கிளம்பு. எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்துல இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? நம்ம மேல சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படுவான். கார்த்தி, சொல்லுங்க மாமா. நம்ம குடோன்ல 6 மூட்டை பணம் இருக்கு. நீ பசங்களை கூட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்து அனுப்பு. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு, சீக்கிரம் போடா, வந்துட போறாங்க. எவன் தான் என்ன போட்டு கொடுத்தானே தெரியலையே. தலைவர, ஒரு சின்ன யோசனை. இப்போதைக்கு அந்த அன்பானந்த ஆசிரமம் தான் சரியான இடம். யாரும் இங்கே போக மாட்டாங்க. ஆமாம் தலைவரே, அன்பானந்த சாமியாருக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. யோ மாவட்டம், என் மச்சான் பணத்தை ரெடி பண்ண போயிட்டான். நீ சொன்ன மாதிரி அன்பானந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம். நிறுத்துங்க, சாமியார் வந்துட போறாரு. என்னது தாம்பூல தட்டம், பத்திரிக்கையும் பணம்மா? எல்லா வேலையும் முடிஞ்சதா? உங்களை பார்க்கணுமா? என்னப்பா விஷயம்? வணக்கம் சார். ஊர் உங்களை தான் தேடி வந்திருக்கோம். என்ன இது தட்டில் பத்திரிக்கை, கையில் என்ன பணம்? எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகமா? பொதுவாக தெய்வகாரிகளுக்கு நான் இருக்கும் பணம்லாம் வாங்குறதில்ல. நீங்கள் போங்க, நான் கண்டிப்பாக கோயிலுக்கு வரேன். அப்புறம் பணத்தோடு கொடுக்காதீங்க, பத்திரிகை மட்டும் கொடுங்க. சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் கண்டிப்பாக வரேன். அப்போ நாங்கள் புறப்படுறோங்க. நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி, அது வரைக்கும் ஆசிரமத்தை பொறுப்பா பார்த்துக்கோங்க. சரியா? சரிங்க சாமி. வரேன். போங்க சாமி. போயிட்டு இதெல்லாம் ஒரு சாமி தலையெழுத்தடா. இந்த ஆள் அடிக்க மாட்டீங்களா, நம்மளே அடிக்க விட மாட்டீங்களா? யோ போஜனம், எவனா ஒருத்தர் லம்பா கொண்டாடுவான், அப்ப மொத்தம் அடிச்சிரும். என்ன அபசகனம் பிடிச்ச மாதிரி நீ வேணா பாரு. கண்டிப்பா எவனோ ஒருத்த மூட்டை மூட்டை பணத்தை அள்ளி கொண்டு கொட்டத்தான் போறான். நீ கை விடு. போஜா, எத்தனை நல்லா தானே போஜா. ஏன் தடவர? ஒரு அற்புதமான கனவு கண்டுட்டு இருந்தேன். என்ன கனவு? இந்த சீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். இதுல நீயே கொஞ்சம் கிட்ட வாய. அரோஹரா அரோஹரா. அட போங்க, உங்க கூட கட்டி மேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலை. ஓ, நம்ம மந்திரி என்ன இவன் காவடியை தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான்? வாங்க 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 வாங்க. என்ன சாமி இவங்க கூட? அன்பானந்தா சுவாமிகள் வெளியூர் போயிட்டார், அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என்னது, அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா? ஏயா சாமி, சொல்லுங்க ஐயா. உங்க அன்பானந்தா ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சுட்டானே. இதுக்கேங்க பதட்டப்படுறீங்க? நல்லது தானே பண்ணிருக்கீங்க. என்னது நல்லது பண்ணிருக்கேன்? அவரு இருந்தா மந்திரி பணம் என்கிட்ட தான் இருக்குன்னு அவரே போலீஸ் ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாருங்க. இது உங்களுக்கு தேவையா? போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா? இப்ப என்ன பண்றது? அதை பத்தி கவலைப்படாதீங்க, பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல, பணத்தை பத்திரம் நாங்க பாத்துக்கிறோம். ரைடு முடிஞ்சவொன்னு ஆள் அனுப்புங்க, பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். யோ, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா? ஏங்க, இது எப்படிங்க வெளியே தெரியும்? நாங்களும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. சொன்னா 2 பேரும் மாட்டிப்போம்ல. கவலையே படாதீங்க. இங்க பாருங்கயா, உங்க ஆசிரமத்தை நம்பிதான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன். பணம் பத்திரம். வெரி குட், நல்லதா இருக்கு இந்த இடம். ஹலோ ஹலோ ஹலோ. என்னது நான் பேசுறது எனக்கே கேட்குது. யோ, நான் தான் ஏன் பேசுறேன் போஜனம். சொல்லு சிரிப்ப. நீ எங்க இருக்க இப்போ? இருக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன்.
நம்ம சீஃப் சாமியாருக்கு ஒருத்தர் 10 ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல. 10 ஏக்கரா? அவன் கொடுக்க போற 10 ஏக்கரை நாம் அமுக்கணும்ல, அதனால அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸியா. புது நியூஸ் என்னது? மந்திரி வீட்டில் ரெய்டுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் பண்ணி போகிற ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சுட்டாரு. பிளாக் மணியா? அதை வேணான்னு சொல்கிறதுக்கு அன்பானந்தா இப்போ ஆசிரமத்தில் கிடையாது. வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம இப்போ ஆசிரமத்தில் இருந்தாலும். ஆமாம். அதனால பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு. ஓகே. வருது வருது மேல அனுப்பிச்சிட்டாயா? சீக்கிரம் போ. எத்தனை கோடி எடுத்துட்டு வந்திருக்கானுங்களோ தெரியலையே. சும்மா எப்படி நான் சொன்னது பழிச்சதல்ல? அமைச்சாரா? ஆமா சாமி, அது சரி, மேட்ரு எங்க? அடியில இருக்கு சாமி. அது எங்களுக்கு தெரியும்பா. இவரு கேட்ட மேட்டர் எங்க? வண்டியில இருக்கு சாமி. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. அவரு கையில முதல்ல கொடு. அப்புறம் இவருக்கு இவருக்கு அப்புறம் எனக்கு. ஐயோ அம்மா அம்மா. வழி இந்த பக்கம். ஓ, இந்த பக்கம் வழி மாத்திட்டாங்களா? சீக்கிரம் வா. மொத்தம் இவ்வளவுதானா? ஐயோ ஆசிரமத்தில் யாரும் இல்லையே. எல்லாரும் வெளியே சேச்சி. காக்கா குருவிக்கு எறும்புடும் ஆசிரமத்தில் கிடையாது. அந்த பூனைக்குட்டி அத்தனை முதல்ல அனுப்ப கையை கொடு. போஜனம் 4 இந்த பக்கம் வை, 2 அந்த பக்கம் வை. 4 இந்த பக்கம், அந்த பக்கம் 2. ஆமா. 1 3 4. கரெக்ட். எதுக்கு இப்படி பிரிக்க சொன்ன? யோ, போஜனம் இந்த 4 இங்க இருந்தா தான் அன்பானந்தாவையும் அரசாங்கத்தையும் நம்ம ஏமாற்ற முடியும். இந்த 2 நம்ம பங்கு போட்டுவோம். சரியா? ஒண்ணு விளங்க மாட்டேங்க. உனக்கு என்னைக்கு விளங்குச்சு அளவு? இந்த 4 எடுத்து வச்சிருவோம். மந்திரி ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இந்த 2 நம்ம பங்கு. இதை பிரிங்க. ஆக்கு போக்கு அப்பள வடை டாக்கு பூக்கு டையா. கொய்யா எடியா. இரியா. வெயிட்டா இது வெயிட் பாக்குறியா? அப்படின்னு அதை எடு. வெயிட் இல்ல, இதான் வெயிட். இதுதான் எங்க மூட்டை. என்ன பேட் ஸ்மெல் வருது? ஏய், கட்டு கட்டா பணம் பாரு. ஐயோ ஐயா, என்னையா உள்ள 1 கோடி பணம் வரும்னு பார்த்தா ஒரே கோவல துணியா வருது. பங்கு பிரிக்கிறாங்க. பங்கு பேந்த துணி கிழிஞ்ச பனின்னு டாம் டூம் டையின் நாங்க. கொய்யா என்னையா அது? வெயிட்டா ரிவ்யூல எடுத்து ஏமாத்திட்டோம். புலம்பாதீங்க ஐயா, புலம்பாதீங்க. எடுத்து தொலைங்க. அப்படியா? போட்டு போட்டு இந்த அப்படி. போன் எடு. அப்பப்பா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது வேலு, எங்க இருக்க? லட்சுமி சொல்லு, என்ன விஷயம்? அன்பானந்தா சாமிக்கு ட்ரை பண்ண லைனே கிடைக்கலையா? லட்சுமி என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. யோ, நம்ம ஆசிரமத்துல மூட்டை மூட்டையா பணம் இருக்கியா? அத 4 சாமியாரும் பிரிச்சு பங்கு போட்டுட்டு இருக்காங்கயா. நம்ம அன்பானந்தா சாமி கிட்ட சொல்லணும். பணம் மூட்டையா? ஹலோ 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 ஹலோ. யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க? அன்பானந்தா சாமி கிட்டயா? ஏய், அன்பானந்தா சாமி வந்ததும் நீ பணத்தை வச்சிருக்கிற விஷயத்துல சொல்லதான் போறேன். யோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, விட்டுடு. பாத்தீங்களா சார், அன்பானந்தா எப்படி கொலை பண்ணி போட்டிருக்காருன்னு? நம்பவே முடியலையே. நம்ம சேஸ் பண்ணி என்னையா பண்றது? அவளை இன்னும் காணுமேயா. யோ கமிஷா, பணத்தை நீ எடுத்துக்கிட்டு அவட்ட கொடுத்தியா? அவகிட்ட தான் கொடுத்தேன். இப்ப டாமனது இப்ப பாரு. சிரிப்பு. இப்ப அவ வந்து நாம என்ன செய்ய போறோம் சொல்லு. ஐயோ, நம்மள உடியா. அவ ஏதாவது செய்வாள்ல. செய்கூலி உண்டு, சேதாரம் இல்லை. அப்படி போடு. சின்ன குட்டி வந்துட்டா ஜிமிக்கியோட.